2026ல நம்ம குழந்தைங்களுக்கு பட்டர்ஃப்ளை லவ் தான் காட்டணும். அது என்ன பட்டர்ஃப்ளை லவ்னு கேக்குறீங்களா? வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டஃப் லவ்வுக்கும் பட்டர்ஃப்ளை லவ்வுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை லவ் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஸ்டோரியை ஃபுல்லா கேளுங்க. ஒரு சின்ன பையனுக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்குமா. அந்த பட்டர்ஃப்ளை எப்படி உருவாகுது அப்படின்றத பாக்கிறதுக்காக ஒரு தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும்போது அங்க நிறைய முட்டைகள் எல்லாம் உடஞ்சி புழுவா மாறிட்டு இருந்ததை பார்த்தான். இந்த புழு எப்படித்தான் பட்டாம்பூச்சி ஆகுது அப்படின்றத பாக்கிறதுக்காக ரொம்ப நேரமா அமைதியா உட்காந்து அதை கவனிச்சுட்டு இருந்தான். ஒரு புழு பட்டாம்பூச்சி ஆகணும்னா அதனோட உடம்புல இருந்து ஒரு ரசாயனம் வெளிவரணும். அந்த ரசாயனம் வெளிவந்தாதான் விங்ஸ் ஸ்ட்ராங் ஆகி அந்த பட்டாம்பூச்சி அழகா பறக்க ஆரம்பிக்கும். இது தெரியாத அந்த குழந்தை, ஐயோ பாவம் புழு ரொம்ப கஷ்டப்படுது, அந்த சின்ன குழந்தை ஹெல்ப் பண்ணதுனால அந்த ஃப்ளூயிடும் வெளியே வரல, அந்த பட்டாம்பூச்சியோட உடம்பும் வீங்கி போச்சு, அதனால பறக்கவும் முடியும். அந்த கதையில வர்ற அந்த குழந்தை மாதிரியே தான் பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்லயும் ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுதே, அந்த வேலையை அதனால செய்ய முடியாதே அப்படின்னு. ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த பேம்பரிங்னால தான் நம்ம குழந்தை ஸ்ட்ராங்காகவும் வளரல, கான்ஃபிடென்ட்டாகவும் வளரல. குழந்தைங்க விழுந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டு நம்ம வளர்க்கணும். இந்த லவ்க்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை லவ். இந்த பட்டர்ஃப்ளை லவ் ரொம்ப அழகா இருக்கு, நான் இனி என் குழந்தைங்களுக்கு பட்டர்ஃப்ளை லவ் தான் கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கமெண்ட்ல ஒரு பட்டர்ஃப்ளை கொடுங்க. இந்த மாதிரி பேரண்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்கூல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.